This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்பவே மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். கோவையில் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு குட் நியூஸ். கலெக்டர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழில் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினர் மாணவ மாணவிகளுக்கு பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என கோவை மாவட்ட கலெக்டர் கிராந்திகுமார் அறிவித்துள்ளார். இதற்கு வரும் பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவித்துள்ள கலெக்டர் எப்படி விண்ணப்பிக்கலாம் என்பதையும் விளக்கியுள்ளார். கல்லூரிகளின் நகரமாக வளர்ந்துள்ள கோவையில் ஏராளமான அரசு, தனியார் கல்லூரிகள் உள்ளன. சென்னையில் கூட இந்த அளவிற்கு கல்லூரிகள் இருக்கிறதா என்பது சந்தேகம். ஏனெனில் அந்த அளவிற்கு அதிகமான கல்லூரிகள் கோவையில் இருக்கின்றன. கோவை தொழில் நகரம் என்பது தாண்டி கல்லூரிகளுக்கான நகரமாக உள்ளது. கேரளாவில் நுழைவு வாயிலாக கோவை இருப்பதால் கேரளாவை சேர்ந்தவர்களும் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் சேர்ந்த மாணவர்களும் கோவையில் படிக்கிறார்கள். இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் உள்ள கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு கலெக்டர் கிராந்திகுமார் முக்கிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறியுள்ளதாவது: அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழில் கல்லூரிகள் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினர் மாணவ மாணவிகளுக்கு பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதில் இளங்கலை பட்டப்படிப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு எந்தவித வருமான வரம்பும் நிபந்தனையின்றி கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. முதுகலை, பாலிடெக்னிக், தொழிற்படிப்பு போன்ற பிற படிப்பு அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்களின் ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் மிகாமல் இருக்க வேண்டும். 2025 முதல் 24 முதல் 25 நிதியாண்டுக்கான கல்வி உதவித்தொகை விண்ணப்பங்கள் http://umis.tn.gov.in/ என்ற இணையதளம் மூலம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த இணையதளம் வழியாக வருகிற 28ஆம் தேதிக்குள் மாணவ கல்வி உதவித்தொகை கோரி விண்ணப்பிக்கலாம். எனவே கல்வி உதவித்தொகை பெற்று 2024-25ஆம் ஆண்டில் 2, 3 மற்றும் 4ஆம் ஆண்டு பயின்று வரும் மாணவர்கள் கல்வி உதவித்தொகைக்கு புதிதாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாணவர்களுக்கு கல்லூரிகளில் நடப்பாண்டில் கல்வி பயில்வதை சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். கல்வி உதவித்தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு மாவட்ட கலெக்டர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை அலுவலக நேரங்களில் அணுகி தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறு கலெக்டர் கிராந்திகுமார் தனது அறிவிப்பில் கூறியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.